ஒன்மேன் ஒன்மேன் ஆர்மின்னு சொல்கிற மாதிரி ஒன்மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன். ஒன்மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ, நான் தெரியாதனமாக வில்லாரிவலன் ஒரு படம் டைரக்ட் பண்ண ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவார். இது சோஃபா போடலாமா சேர் போடலாமா, கலை நீங்கள் தலைவரை கொஞ்சம் சோஃபா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. நக்மாவோட காஸ்டியூமர் வருவார். சார் புடவை கொடுக்கலாமா சார், சுடிதார் கொடுக்கலாமா? அவங்ககிட்டயே கேளுங்க, அவங்களுக்கு தெரியாதா? சரி சுடிதார் கொடுங்க, சுடிதார் கொடுங்கன்னு டைலாக் எழுதலாமன்னு போகையில் ஹேர் ட்ரெஸ்ஸர் வருவார். சார் நக்மாக்கு கொண்டையா லூஸேரா ஜடையா சார்? அம்மா அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன்? பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, பல நல்ல படத்தை கொடுத்ததுக்காகவும் சேரன் சாருக்கு நன்றி சொல்லலாம், வெங்காயம் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் நன்றி சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் நானும் இருக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் கிட்ட நான் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான். என்ன எனக்கு ஃபோன் பண்ணது வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் தான் ஃபோன் பண்ணார். நம்ம தம்பி ஒருத்தர் வராருங்க, ஐயாவோட தொண்டர், நீங்கள் என்னென்னு பார்த்து என்ன முடியுமோ செய்யுங்க. ஏன்னா அவருக்கும் பெருசாக சினிமா பற்றியெல்லாம் தெரியாது ராமகிருஷ்ணனுக்கு. வந்தால் இப்படி ஆசிட்டிஸ் நீங்கள் சத்யராஜாவே வரணும், அதில் ஒரு பாட்டு வருது, அதில் மட்டும் பெரியார் கெட்டப்பில் ஒரு 4-5 ஷாட் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு படம் நடிக்கல எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கதாநாயகன் நடிக்கலையாவது முழு கதையை சொல்லுவாங்க. இவங்க மியூசிக், இவங்க கூட நடிக்கிறவங்க கவுண்டமணியான செந்தில், அது இதுன்னு ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்கும். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு 20 வருஷமாக வந்து நம்ம கேரக்டர் தப்பு இல்லாமல் இருந்தால் போய் நடிச்சுட்டு வந்துடுது, அவ்வளோதான். நானும் கூட அதுக்கு ஒரு பஞ்சு டைலாக் வச்சுருக்கேன். வால்டர் வெற்றிவேல் அமெரிப்படை காலத்தில் சினிமா என் கையில் இருந்தது, இப்போ நான் சினிமா கையில் இருக்கேன். அதனால வந்து போனோமா வந்தோமா, அதுதான். அப்புறம் நான் நடிக்காத படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ப்ரமோஷனுக்கெல்லாம் நான் போகிறதில்ல. இப்போ சேரன் சார்னா போயான்னு, என்ன எழுத்தாளர் சங்க தலைவர், இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர்னா போயாகணும். நான் ஏன் போகிறதில்லன்னா, பிரச்சனை என்னென்னா, மாதம் மாதம் ஒரு படம் வருது. அது நான் போன மாதம் வந்து சாருகேசி, இந்த மாதம் ஜேடி நாயுடு, அடுத்த மாதம் மண்டாடி வருது. இப்போ நம்ம நடித்த படத்தை பற்றி நம்மளுக்கு சின்ன விமர்சனம் மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட அது மேடையில் சொல்கிறது நாகரிகம் இல்லை. அந்த படத்தை பற்றி புகழ்ந்துதான் பேசியானும். என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக், ஒரு 2 பால் ஓவராகவே போடுவேன், எக்ஸ்ட்ராவாக 2 பால் போடுவேன். ஏன்னா அவங்கள மனிதர்களுடைய சந்தோஷம், குறிப்பாக கலைஞர்களுடைய சந்தோஷம் வந்து அங்கீகாரத்துக்காக ஏங்குவது தானே, பாராட்டுக்காக ஏங்குவது அப்படிங்கிறத மனிதனுடைய மனமே. அதனால் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவோமே. நான் மணிவண்ணன் சார்லாம் சும்மா தமாஷா சிரித்து பேசினேன். தலைவரை ஐஸ் வைக்கிறதுனா சின்ன கியூபெல்லாம் வைக்கக்கூடாது தலைவரை, அது வலிக்கிட்டு வந்துடும். பெரிய பாரை தூக்கி போட்டு அடிச்சிடணும். ஒன்றா அவன் மண்டை உடையணும், இல்லாச்சு ஐஸ் உடையணும், 2ல் ஏதோ ஒன்று. வைக்கிற ஐஸை அப்படி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வெங்காயம் படம் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் போய் ஒரு நாள் நடிச்சிட்டு வந்தேன், 2 நாள் நடிச்சிட்டு வந்தேன். மற்றபடி உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. படம் பார்த்தப்ப என்னடா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இது என்ன, டேக் ஆஃப் ஆகிறது கஷ்டம் எனக்கே தெரியும். ஆனந்தவனில் மட்டும் பிரமாதமாக விமர்சனம் எழுதுறாங்கன்னு நினைக்கிறல. அப்போ வந்து இந்த மாதிரி மீடியா எல்லாம் ஆனந்தவுடன், குங்குமம் மாதிரி பத்திரிகைகள் தான், எல்லா பத்திரிகையிலையும் பிரமாதமாக எப்படி சேரன் சார் ஆட்டோகிராஃப் வந்து அடிச்சு தூக்கி ஒரு 10 நாள் கழிச்சு தான் செம பிக்கப்னு நினைக்கிறல. எங்கேயோ போயிடுச்சு, ஆட்டோகிராஃப் போட்ட போடு பெரிய போடு. அது மாதிரி விமர்சனங்கள்லாம் பிரமாதமாக இருக்குது. பட் படம் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் சரி எத்தனையோ படங்கள் இப்படி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி மேடம் பார்த்துட்டு சேரன் சார்கிட்ட சொல்லி அதை ரீரிலீஸ் பண்ணி அதில் ஒரு காசு பார்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து சேரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு இயக்குனருடைய கற்பனை பாருங்கள். சேரன் சார் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்தில் போய் கிராமத்தில் இருக்கிறவங்களையே நடிக்க வச்சு எடுக்கிறோம். குறிப்பாக அவங்க அப்பா வந்து பிரமாதம் நடிச்சிருப்பார். அந்த கஷ்டத்தை ஒரு படமாக எடுக்கிறது. பயாஸ்கோப்னு ஒரு படம், அந்த எவ்வளோ காமெடிகள் அதுக்குள்ளே இருக்கும். ஊருக்குள்ளேயே ஆளுகளை பிடிச்சி நடிக்க வைக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது. நான் அந்த படம் பார்த்து பிரமாதமாக இருந்தது. இப்போ இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டேன், எனக்கு இன்னும் பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன். சேரன் சார் கிட்ட கேட்டேன், எப்படி சேரன் சார் அது பண்ணாங்க? சரி இவரே நிறைய எல்லா கேரக்டரும் ஒருத்தரே பண்ணுறதுங்கிறது ஓகே, நம்ம சார் கேமராவும் இவரே ஹேண்டில் பண்ணுறாருன்னா அது எப்படி?
ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கேரக்டர் அந்த பக்கம் ஒரு கேரக்டர் எல்லாமே இவர் பண்றாரு அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இவர் இது பெரிய கொடுமைங்க. நான் தெரியாதனமா வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்பதான் நடிப்புங்கிறது எவ்வளவு சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்றோடு விட்டீங்க ஏங்க? ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவார், இது சோஃபா போடலாமா சேர் போடலாமா, கலை நீங்கள் தலைவரை கொஞ்சம் சோஃபா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நக்மாவோட காஸ்டியூமர் வருவார், சார் புடவை கொடுக்கலாமா சார் சுடிதார் கொடுக்கலாமா? அவங்ககிட்டயே கேளுங்க, அவங்களுக்கு தெரியாதா? சரி சுடிதார் கொடுங்கன்னு டைலாக் எழுதலாமான்னு போகையில் ஹேர் ட்ரெஸ்ஸர் வருவார், சார் நக்மாவுக்கு கொண்டையா லூஸ் ஹேரா ஜடையா சார்? அம்மா அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன்? ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வாசிங்கார் வந்து, சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்றுட்டே இருப்பார். 50ன்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவாரா? ஒரு 10 சொன்னால் 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து, சார் 10 பேர் வச்சு எடுத்தால் நல்லா இருக்காது சார், கிராண்டாக இருக்காது பாரு. இவ்வளோ சிகலுக்கு நடுவில் படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போகிறேன்னா, ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி அண்ணன், குருதனவால் டைரக்ஷன், பொள்ளாச்சியில் அப்படியே சொர்க்கமாக தெரியுது. ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்சிடென்ட் அடித்தோம், கட்டுனா வந்து உட்காந்தோம், உலக அரட்டை அடிச்சுட்டு அங்கே லொக்கேஷன் இல்லாத மற்ற எல்லா நடிகர்களை பற்றி கலாய்ச்சிட்டு, இருக்கிறவங்கள பற்றி பேச முடியாதுல்ல, இல்லாதவங்கள பற்றி எல்லாம் பேசி ஜாலியாக இருந்தது. இப்போ உண்மையிலேயே இந்த படம் வந்து எனக்கு பிரமிப்பாக இருக்குது. சரண் சார் நீங்கள் பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்கு படத்தில். இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ ஒன்மேன் ஆர்மின்னு சொல்ற மாதிரி ஒன்மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன், ஒன்மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ ஓ இல்லை, உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னுலாம் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு நான் நடித்த படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். எப்படியாச்செல்லாம் சேர்க்க முடியாது, நல்லா இருந்தால் தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் அப்படி சாப்பிட முடியும், நல்லா இருந்தால் தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னென்னா, நம்ம லைம் லைட்டில் இருக்கிறவங்கள பற்றியே தான் எழுதிட்டு இருப்போம். அது இல்லை, அது எப்படி சினிமா ஒரு வியாபாரமோ, நாங்கள் நடிக்கிறது ஒரு வியாபாரமோ, அது மாதிரி பத்திரிகை ஊடக தொழில் எல்லாமே அது வியாபாரம் தான். வியாபாரங்கும் போது சினிமாவில் வந்து அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் பற்றி எழுதும் போது தான் ஒரு சேலபிலிட்டி இருக்கும், அதை படிப்பாங்க. ஒரு கிசு வர்றதுனாலும் கூட அவங்கள பற்றி வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாரோ தெரியாத முகத்தை பற்றி எழுதல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். அவர் சொல்லிட்டார் பாருங்க, மோர் தென் ராஜமௌலி, மோர் தென் பாகுபலி அப்படின்னா, இந்த படத்தை கொண்டு போய் இப்போ என்னதான் இங்கே பேசினாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற கதாநாயகருடைய படத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ப்ரமோட் பண்ணால் தான் முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை, அவங்க முகம் போஸ்டில் இருந்தாலும் வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அதனால் வந்து இது உங்களுடைய ஒரு டியூட்டியாக எடுத்துக்கணும், கடமையாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணக்கூடிய இயக்குநர்கள், இளைஞர்கள் நிறையா சினிமாவுக்கு வருவாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ராஜ்குமார்கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம். ஆமாம், இப்போ எல்லோரும் படம் பார்க்குறதுக்கான நம்ம 6 மணிக்குள்ளே ஆமாம் பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே திரையரங்கத்துக்கான நிர்பந்தமும் இருக்கும். இங்கே வந்து எனக்காக நான் அழைத்தவுடன் அது சார் சொன்ன மாதிரி அந்த படத்தில் அவர் நடிக்கலை, அண்ணனுக்கும் இந்த படத்துக்கும் எதுவும் தொடர்பு இல்லை, தோழருக்கு யாருக்குமே இதுக்கு பெருசாக எதுவும் தொடர்பு. இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கான முயற்சியை எப்படியாவது நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். நான் எங்கே தொடங்கணும், எங்கள் உறவினர்கள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, டெக்னீஷியன்லேருந்து, ஸ்டூடியோ கொடுத்ததுலேருந்து, இந்த படம் பார்த்துட்டு என் கூட நிற்கிறதுலேருந்து, திரையரங்கம் நாங்கள் கொடுக்குறோன்னு பிவிஆர் சொன்னதுலேருந்து, இன்றைக்கி அண்ணனும் ஐயாவும் வந்து எனக்காக வாழ்த்தி பேசுனது வரைக்கும் இந்த முயற்சியை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான மனநிலையோடு எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுல இந்த உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு முயற்சி.
ஒரு தமிழனா நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அதை இன்னைக்கு முடிச்சிருக்கேன். எனக்கு நான் சொல்லுவேன் ஆகஸ்ட் 21 இந்த படம் பெரிய வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இந்த படத்தை பாதியில் கைவிடுறதுக்கு இருந்தும் முடிச்சு கொண்டு வந்து சென்சார் பண்ணி திரையரங்கத்துக்கு கொண்டு வரதே பெரிய வெற்றியாக தான் நினைக்கிறேன். அவ்வளோ அயற்சியாகவும் டயர்டாகவும் இருக்குது. அது எல்லாத்தையும் உங்களுடைய ஆதரவான கருத்துக்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய உங்களுடைய முயற்சிகளும் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சி நான் சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.